ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசிகானனோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகிம். திருப்பாவையான ஆண்டாள் காட்டுகின்ற உயர்ந்த தத்துவம் யாது என்னால் பகவத் அனுபவத்தை எல்லோரும் சேர்ந்தே செய்ய வேண்டும். பகவானை தனியே அனுபவித்தல் கூடாது என்பதானது காட்டப்படுகின்றது. பிரபன்ன ஜனகூடஸ்தர் என்று நம்மாழ்வாருடைய பெருமையானது திகழ்கின்றது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரோடும் சேர்ந்து அந்த எம்பெருமானை அனுபவித்த சிறப்பை உடைய நம்மாழ்வார். அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததின்னு ஆண்டாருடைய பெருமையானது பேசப்படுகின்றது. 10 ஆண் ஆழ்வார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பெண் வாரிசாக இருக்கின்ற ஆண்டாள். ஆக கிருஷ்ணானுபவத்திற்கு புறப்படுகையிலே நீராடப் போதுவீர் போதுமினோ என்று யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ அனைவரும் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்தாள். திருவாய்ப்பாடியில் இருக்கின்ற அனைவரையும் அழைத்தாள் ஆண்டாள். பல பேர் இந்த கோஷ்டியிலே சேர்ந்தார்கள். வராதவர்கள் இன்னும் சிலர் உள்ளனர். அப்படி வராதவர்கள் சில பேர் இன்னும் தூங்கின்றார்கள், பொழுது விடியவில்லை என்று உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் எழுப்பிக் கொண்டு கிருஷ்ணனின் சன்னிதானத்தை அடைய வேண்டும் என்ன இவர்கள் அனைவரும் புறப்பட்டார்கள். முதற் பாசுரத்தாலே ஒருத்தை எழுப்பினார்கள், பிள்ளாய் எழுந்திராய் என்று விழித்து. பிள்ளாய் என்பதாலே பகவத் அனுபவத்திற்கு புதியவள் என்பதானது காட்டப்பட்டது. பாகவதர்களின் துணை கொண்டே எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பதை அறியாதவள், திரும்ப பகவானை அனுபவித்துக் கொண்டிருப்பவள், பாகவதர்களின் பெருமையை அறியாதவள், பகவத் சேஷத்துவத்திற்கு பாகவத சேஷத்துவமே எல்லை நிலம் என்பதை அறியாமல் இருக்கின்ற ஒருத்தி எழுப்பினார்கள், பிள்ளாய் எழுந்திராய் என்று. இவர்களெல்லாம் எழுப்ப அவளும் இந்த கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டாள். இவர்களோடு சேர்ந்து அடுத்தவள் வீட்டுக்கு புறப்பட்டாள். இந்த பாட்டில் உறங்கின்றிருக்கிறவளை பேய்ப்பெண்ணே என்று விழித்து எழுப்புகின்றார்கள். இதனால் பேய்ப்பெண்ணே அப்படின்னா நல்ல ஞானமுடைய ஒருத்தர். கர்ம வினைகள்னால இந்த மறதி ஏற்பட்டாச்சு, ஞானமெல்லாம் மறந்து போச்சு. இப்போ அவரை பித்தர் என்றுதானே உலகத்தார் அழைப்பார்கள். ஆக இவளுக்கு அந்த ஸ்வரூப ஞானம் இருந்தது. ஸ்வரூப ஞானம்னா பகவத் சேஷத்துவத்திற்கு பாகவத சேஷத்துவமே எல்லை நிலம் என்ற அறிவு இருந்தது. ஆனால் அதை மறந்து உறங்கி கிடக்கின்றாள். ஆகையால் பேய்ப்பெண்ணை பிடித்தவளே மதிகேடி என்று அவளை அழைத்து எழுப்புகின்றார்கள். இதனால் ஆச்சாரியனிடத்திலே செலுத்த வேண்டிய பக்தியானது முதன்மையாக பேசப்படுகின்றது. பாகவதர்களுடைய சேர்க்கையானது இதனாலே விசேஷிக்கப்பட்டு பேசப்படுகின்றது இந்த சம்பிரதாயத்திலே. என்றால் மற்றுமோர் தெய்வம் வலதென் இருப்பாரோடு உற்றிலேன் உற்றது முன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசலும் என் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே. திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்கின்றார். திருக்கண்ணபுரம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கிறேன். உற்றதும் உன் அடியார்க்கடிமை. இந்த பகவானந்த திருமந்திரார்த்த உபதேசத்தை பண்ணிதான் ஆழ்வாருக்கும் அயர்வரம் அதிநலம் அருளினான். உடனே தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்தார் ஆழ்வார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் விருந்துயரிடும்பையில் பிறந்தேன்னு கீழ்காலத்திலே தான் அப்படி எம்பெருமான இழந்திருந்த அந்த தௌர்கதியை அனுசந்தித்தார். கூடினேன் கூடி இளையவர்த்தமோடு அவர் தரும் கலவையை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து, உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து என்பது அந்த ஸ்வரூப ஞானம் தலை கெடுத்தது. இப்படி ஸ்வரூப ஞானமான தலை கெடுத்தது யாராலே என்றால் எம்பெருமானாலே என்பதையே உய்வதோர் பொருள், உய்வதற்கு உண்டான உபாயத்தை அருளி செய்தவன், வழியை காட்டி அருளியவன், இவதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து. இந்த உணர்வு யாதுனா ஒன் தாமரையாள் கேழ்வன்
ஒருவனையே நோக்கும் உணர்வு என்ன? அவன் தலைவன், நாம் தொண்டன். அவனுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டும், கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். இதான் அந்த ஸ்வரூப ஞானம். ஆனால் அந்த ஸ்வரூப ஞானமானது எப்பொழுது பெருமை வாய்ந்ததாக ஆகின்றது, சிறப்புடையதாக மாறுகின்றது என்னால் பகவானை காட்டிலும் அவன் அடியார்களிடத்திலே பக்தி செலுத்துகையிலே. அதனாலதான் திருவெட்டெழுத்தும் கட்டு உற்றதும் உன் அடியார்க்கடிமை என்று ஆழ்வார் தெரிவித்தார் அந்த பாசுரத்தில். அடியார்களில் சிரேஷ்டமான ஒருத்தர் இருக்கார், தலைவராக ஒருத்தர் இருக்கார். ஒரு தான் ஆச்சாரியன் நாம் எல்லாம் கொண்டாடுவோம். ஜெகதாச்சாரியர் என்ன பெருமானார் கொண்டாடப்பெறுகின்றார். லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் ஆச்சாரியராக இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார். யதிராஜர், யதிகளிலே தலைவர், ஆச்சாரியர்களிலே தலைவர் என்றபடிக்கான பெருமை உடையவராக இருக்கின்றார். அப்படி ஆச்சாரியருடைய தன்மை யாதுன்னா தன்னுடைய கிருபையாலேயே நாம் அறிய வேண்டிய பொருள்களை எல்லாம் எடுத்துரைத்து, பொருளற்ற என்னை பொருளாக்கி, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி என்று அமுதனார் தெரிவிக்கின்றார். அறிய வேண்டிய பொருள்களை எல்லாம் எடுத்துரைத்து நம்மை அறிவுடையவராக்குகின்றார். ஆச்சாரியருடைய கிருபை இல்லாத வரைக்கும் நாம் அறிவற்றவர்களாக இருக்கின்றோம், மதிகேடர்களாக இருக்கின்றோம். எப்பொழுது ஆச்சாரனுடைய சம்பந்தமானது கிடைத்ததோ நாம் அறிவுடையவர்களாகின்றோம். அப்படி அறிவுடையவர்களான பின் இவரே ஆச்சாரியன், இவருக்கு அடிமைப்பட்டிருத்தலே இறுதி நிலை என்ற ஸ்வரூப ஞானம். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பதை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு அடிமைப்பட்டிருத்தலே இறுதி நிலை. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியன் தனது கருணையாலே இவன் நம்மவன். அப்படி தொண்டெடுப்படியாழ்வார் பெரிய பெருமாளை நோக்கி அழியன் நம் பையன் என்னார் அம்மவோ கூடியவாறே, இவன் நம்முடைய பையன் என்று பாரித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் தெரிவித்தாரே. இப்படிப்பட்ட ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனிடத்திலே இவன் நம்முடைய பயல், இவன் நம்மவன் என்று நம்மை அபிமானிப்பதே, அதாவது மதிப்பதே நமக்கு உய்வுபாயம், உய்வதற்கு உண்டான வழி. இதுதான் அந்த உய்வதோர் பொருளால் உணர்பெனும் பெரும் பதம் தெரிந்துன்னு பார்க்கின்றோம். ஆக இங்க உய்வதோர் பொருள் என்பது ஆச்சாரியன். இப்படிப்பட்ட அதி அற்புதமான வைபவத்தை சுவாமி பிள்ளை உலகாரியன் ஸ்ரீவசன பூஷணம் என்னும் கிரந்தத்தாலே அருளிச் செய்கின்றான். என் திருவெட்டெழுத்தும் கட்டு நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்ன தெரிவிக்கின்றார் என்றார். பகவானுக்கு அடிமையாவது முதல் படி. ஒரு வசந்த இடத்துக்கு போகணும்னா இந்த முதல் படி அது பகவத் சம்பந்தமாக இருக்கின்றது, அவனுக்கு அடிமைப்படுவது. ஆனால் அந்த கடைசி படிக்கட்டை அடைவதற்கு எது வழி என்றால் ஆச்சாரியனுடைய கடாட்சம், ஆச்சாரியனிடத்திலே பக்தி செலுத்துவது. பகவத் சேஷத்துவத்திற்கு பாகவத சேஷத்துவமே எல்லை நிலம் என்று பார்க்கின்றோமே. அப்படி பகவானுக்கு அடிமையாவது முதல் படி. ஆனால் அப்படி அந்த பகவத் சம்பந்தமானது நித்தியமாகச் செல்ல வேண்டும், மாறாமல் இருக்க வேண்டும். அதற்கு எது உசாத்மனையாக இருக்கின்ற விஷயம் என்றால் பாகவத சேஷத்துவம், அவன் அடியார்களிடத்திலே அடிவனாக இருப்பது. ஆக அடியார்க்கடியாராக இருத்தல் அவசியம் என்பது இதனாலே ஆழ்வாராலே உரைக்கப்படுகின்றது. உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்பதாலே. இப்படிப்பட்ட வைபவங்கள் தான் பாகவதோத்தமர்கள் அவர்களது துணையை கொண்டு எம்பெருமானை அணுக வேண்டும், அவர்கள் துணையோடே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்பதானது நம்முடைய ஆழ்வார்களாலே காட்டப்பட்டது, ஆண்டாளாலே நன்கு அனுஷ்டிக்கப்பட்டது. ஆக இந்த பாகவதர்களிடத்தை செலுத்துகின்ற பக்தி தான் நம்மை உயர்ந்த கதிக்கு அழைத்துச் செல்லும் என்பது இதனாலே நிரூபிக்கப்படுகின்றது. கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாசனரங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ, நாயகப் பெண் வெள்ளாய் நாராயணன் மூர்த்தி
கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோ பாவாய். ஆறாம் பாட்ட புள்ளும் சிலம்பெனகான். அதில் பகவத் விஷயத்தில் புதியவளாக இருக்கின்ற ஒருத்தி எழுப்பினார்கள்னு பார்த்தோம். இன்றைய பாசுரத்தில் பகவத் விஷயத்தை நன்கு அறிந்த ஒருத்தி அதை அறியாதவள் போலே, அதாவது தன்னை அந்த அனுபவத்திற்கு புதியவள் போலே எண்ணிக்கொண்டு உறங்க அவளை எழுப்ப அவளது தோழிமார்கள் வந்து அவள் வீட்டின் வாசலுக்கு வருகின்றார்கள். சுருக்கமான அவதாரிகை. பொழுது விடிந்து விட்டது எழுந்திராய் என தெரிவித்தார்கள். உடனே அவ கேட்கிறான், விடிந்தமைக்கு அடையாளம் என்ன? கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம், அதுவே பொழுது விடிந்தமைக்கான அடையாளம். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தூக்கணாங்குருவி போன்ற பட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. இதே கேரள மாநிலத்தில் போய் பார்த்தோம்னா இந்த தூக்கணாங்குருவிக்கு வந்து ஆனைச்சாத்தன் என்று பெயர். இந்த ஆனைச்சாத்தன் என்ற பட்சியினுடைய பெயரை வந்து இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் சங்கத்தமிழ் நூல்கள் அனைத்திலுமே தேடி தேடி பார்த்தால் ஆண்டாள் ஒருத்தியே இந்த ஆனைச்சாத்தன் என்னும் ஒரு பட்சியின் பெயரை உபயோகித்துள்ளார் என்பது விலக்ஷணம். கீழ்ப்பாட்டில் என்ன தெரிவித்தான்? பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக முதல்ல புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் எல்லாம் உணர்ந்து விட்டன, பறவைகள் எல்லாம் சப்தம் எழுப்புகின்றன, சிலம்பினகான் சப்தமிட்டு செல்லுகின்றன என்று தெரிவித்தாளே. அது பொதுவாக பறவை ஜாதி உணர்ந்ததை உரைத்தார்கள். இங்கே வந்து பறவை ஜாதின்னு சொல்லாமல் ஒரு தனிப்பட்ட பட்சி அது உணர்ந்து கூட்டமாக அப்படி சப்தம் எழுப்பிக் கொண்டு செல்லுகின்றனவை, இதுவே பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் என்ன. கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன். ஏன்னா அவ ஏதோ உங்கள் வீட்டு வாசலில் போயிருக்கலாம், அதை வச்சுட்டு பொழுது விடிஞ்சாச்சுன்னு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாளோன்னு கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரும். எல்லா இடங்களிலும் அந்த பாரத்வாஜ பட்சிகள் அப்படி எழுந்து சப்தமிட்டு கொண்டு செல்லுகின்றனவே, மிகப்பெரிய தனியை எழுப்பிக் கொண்டு ரீங்காரமிட்டு சென்று கொண்டிருக்கின்றனவே. பொழுது விடிந்து விட்டது எழுந்திரு என்று தெரிவித்தார்கள். அவர் தெரிவித்தான், பொழுது விடிஞ்சிருந்துன்றீங்க, இதுக்கு அடையாளமாக வந்து அந்த பட்சிகள்லாம் வந்து கீசு கீசு என்று சப்தமிட்டு கொண்டு செல்லுகின்றன என்று தெரிவிக்கின்றீர்கள். எல்லாம் வந்து எப்பொழுதும் கிருஷ்ணானுபவத்திலே இருப்பதாலேயே கிருஷ்ணா 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 என்று அலற்றிக் கொண்டிருப்பவர்கள். அதனால் அப்படி நீங்களும் அப்படி இந்த பறவைகளெல்லாம் நல்லா தேற்றி வைத்திருக்கின்றீர்கள். அதனால் அதற்கும் அந்த கிருஷ்ணநாமங்களை நன்கு கற்று வைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். அதுக்குன்னு பட்சி வாய் திறந்து பட்சிக்கு நாக்கு இருந்தால் அது கிருஷ்ணான்னு தெளிவாக சொல்லும். ஆனால் அப்படிப்பட்ட சக்தி அதற்கு இல்லை. ஆதலால் இப்படி கொச்சையாக மழலையாக கீசு கீசு என்று அலற்றிக் கொண்டு சென்றது. அதை போய் ஒரு அடையாளமாக தெரிவிக்கின்றீர்கள். என்ன இவள் அது பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாகாது என்று மறுத்து எழுந்திருக்காமல் இருந்தாள். உறக்கத்திலிருந்து விழிக்காமல் இருந்தாள். சொன்ன உடனேயே பாகவதோத்தமர்கள் வந்து வாசலை நின்றாச்சுன்னா பதறிண்டு எழுந்து வருவானாமா. பாகவதத்தில் பக்தி செலுத்த வேண்டிய அவசியத்தை இவள் அறிந்திருந்தும் இப்பொழுது பாகவதர்கள் பேசுவதை கேட்காமல் இருப்பது மட்டுமன்றி சொல்வதையும் மறுத்து கொண்டு எழுந்து வராமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே. ஆகையால் மதிகேடி பெய்ப்பெண்ணே என்று அவளை அழைத்தார்கள். கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பெய்ப்பெண்ணே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனரங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோன்னு இரண்டாவது அடையாளத்தை தெரிவிக்கின்றார்கள். முதல்ல கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்
என்ன அந்த மிகப்பெரிய துவனி அதுவும் காதல கேட்கலையான்னா, அதெல்லாம் என் காதல கேட்கல, அப்படியே கேட்டால் அது பொழுது விடிந்ததைக்கு அடையாளமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேற ஏதாவது அடையாளம் சொல்ல, இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் இந்த தயிர் கடையும் மிகப்பெரிய துவனி அது பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் என்றோ எழுந்திருக்க வேண்டும் என்று கேட்டார். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்துன்னு இந்த இடைப்பெண்கள் அணிந்துள்ள ஆபரணங்கள் அச்சுத்தாலி ஆமைத்தாலி. காசு என்னும் ஆபரணம், பிறப்பு என்னும் ஆபரணம், இப்படிப்பட்ட ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த பெண்கள் தயிர் கடைகையிலே மிகப்பெரிய அந்த ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளுகையிலே மிகப்பெரிய துவனி ஏற்படுமாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, அப்படி கை நோக கடைவார்களாம் அந்த தயிர். என்னத்தினால்னா அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற மாடு கண்ணுகள்லாம் பார்த்தா கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு 10,000 பசுக்கள் இருக்கின்றன. இந்த 10,000 பசுக்கள் கறந்த பாலை, இந்த பால் அத்தனையும் தயிராக்கி அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கணும்னா எவ்வளவு சக்தி இருக்கணும்? கை நோகுமே. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து, அப்படி கைகள் எல்லாம் நோகும்படியாக கிடுகிடுன்னு தயிர் கடையிறாளே. அப்போ காசும் பிறப்பும் என்ன, அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு எழுப்பிய துவனி அது ஒரு விதமான பேரரவமாக இருக்கின்றது. அடுத்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அப்படின்னு தெரிவிக்கின்றார்கள். நல்ல நறுமணத்தை உடைய கூந்தலை உடைய இடைப்பெண்கள். அப்படி அவள்லாம் வேகமாக தயிர் கடைகின்ற பொழுது அவர்களுடைய கூந்தல் எல்லாம் அப்படி முடித்து வைத்திருந்த கூந்தலெல்லாம் அவிழ்ந்து ஒருத்தினுடைய கூந்தல் முடி இன்னொருத்தினுடைய கூந்தல் முடியோடு அப்படி மோதிக்கொண்டு மிகப்பெரிய துவனியை எழுப்பும்படியாக இவர்கள் தயிர் கடைகின்றார்கள். இதெல்லாம் பொழுது விடிந்தமைக்கான அடையாளம். மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டலையோன்னு அவர்கள் தயிர் கடைகின்ற சொத்தமானது மிகப்பெரிய துவனியாக இருக்கின்றது. இதெல்லாம் பொழுது விடிந்து விட்டது என்பதற்குத்தானே அடையாளம். எழுந்திருக்க வேண்டும்னு எழுந்திருந்தானா இல்லை, இப்பவும் மறுத்து பேசுகின்றார். கிருஷ்ணன் இங்கே சேர்றதுக்கு முன்னாடி ஆய்ச்சிமார்கள் தயிர் கடைந்தார்கள் என்றால் அது பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது கிருஷ்ணன் வந்தானோ முப்போதும் கடைந்தேண்டிய வண்ணின் 24 மணி நேரம் இங்கே திருவாய்ப்பாடியில் தயிர் கடைவதையே இவர்கள் தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் போய் ஒரு பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக கொள்ள முடியுமா? அதனால் பொழுது விடியவில்லை. மீண்டும் மறுத்து பேசி உறக்கத்திலிருந்து விழிக்காமல் இருந்தார். காசும் பிறப்பும் என்ன, இந்த ஆபரணங்கள் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டு எழுப்பிய துவனி. இந்த இடைப்பெண்கள் அணிந்திருந்த அந்த முடித்து வைத்திருந்த அந்த கூந்தல் அது அவிழ்ந்து ஒருத்தினுடைய கூந்தலோடு இன்னொருத்தினுடைய கூந்தல் உரசிக்கொண்டு எழுப்பிய மிகப்பெரிய துவனி. இதற்கு மேற்பட்ட அந்த மத்தினாலே தயிரை கடைகின்றார்களே, அந்த மத்திலிருந்து எழுப்புகின்ற மிகப்பெரிய துவனி, இந்த 3 துவனி மிகப்பெரிய சப்தமாக இருக்கின்றது. இந்த சப்தம் உன்னுடைய காதல் விழவில்லையா? இந்த சப்தம் ஏற்படுகின்றது என்னால் தயிர் கடைகின்றார்கள் என்னால் பொழுது விடிந்தாலென்றோ தயிர் கடைவார்கள், பொழுது விடிந்து விட்டது என்று தெரிவித்தார்கள். 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அற ஊரு சொலாய்மலை தேய்க்கு மொழி கடல் மாறு சுழன்னு அழைக்கென்ன ஒலி அப்பஞ்சாறுவட அமுதம் கொண்ட நானே. தேவர்களை வாழ்விக்க வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலை கடைந்தான் எம்பெருமான். அந்த விஷயத்தை திருவாய்மொழியில் ஆழியழச்சங்கம் வெல்லும் இழ இந்த திருவாய்மொழியிலே அருளை செய்கின்றார். 2ஆம் பாட்டு 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி. திருப்பார்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று பெரிய உபகாரனான எம்பெருமான் தேவர்களுக்கு மகோத்சவம் உண்டாம்படியாக மிகப்பெரிய வைபவம் ஏற்படும்படியாக அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொண்ட நாள் முன்னொரு சமயம் கடலை கடைந்தானே, திருப்பார்கடலை கடைந்தானே. திருப்பார்கடலை கடைந்த வேகத்திலே ஆறுகள் தங்கள் பிறப்பிடமான மலையை நோக்கி எதிர்ப்பக்கம் ஓடுகின்ற அந்த துவனி. 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி. ஆறுகள்லாம் மலையை நோக்கி வேகமாக பாய்ந்து கொண்டு செல்லுகின்றதாம். அப்போ மிகப்பெரிய துவனி ஏற்படுகின்றதாம். அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி. அடுத்த சப்தம் இந்த திருப்பார்கடலை கடையச்ச இன்னொரு சப்தம். அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலின்னு இப்படி வாசுகி என்கிற பாம்பு, அரவுனா பாம்பு தானே, வாசுகி என்ற பாம்பின் உடம்பை சுற்றி மந்திரமலையிலே தேய்க்கின்ற ஒலி.
இந்த மந்திரமலையை தானே அப்படி மத்தாக கொண்டு திருப்பார்கடலை கடைந்தான் எம்பெருமான். அப்படி அந்த மந்திரமலையை திருப்பார்கடலாக கொண்டு கடைய வேண்டும் என்னால் வாசுகி என்னும் பாம்பை என்னும் கயிறாக கொண்டு திரித்தான் எம்பெருமான். அப்படி வாசுகி என்கிற பாம்பின் உடம்பை சுற்றி மந்திரமலையிலே தேய்க்கும் ஒலி, அது ஒரு மிகப்பெரிய துவனியை ஏற்படுத்தினான். ஆக அந்த ஆறுகள் எல்லாம் மலையை நோக்கி செல்கின்ற துவனி. இப்பொழுது வாசுகி என்கிற பாம்பின் உடம்பை சுற்றி மந்திரமறையிலே தேய்க்கின்ற ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலின்னு மூன்றாவது துவனி. அப்படி திருப்பார்கடலை கடையச்ச கடல் இடம் பலமாக மாறிச் சுழன்று அழைக்கின்ற ஒலி கேட்டன. ஆங்காரவாரம் அது கேட்டு அழகமழும் பூங்கார் அரவணையான் பொன்மேனின்னு இந்த திருப்பார்கடையிலே கடைகையிலே இந்த ஏற்பட்ட மிகப்பெரிய துவனி. தேவர்கள் எல்லாம் ஆ ஊ ஹா ஊ என்று சாமகானம் செய்கின்றார்கள். ஏதோ இப்படி சாமகானம்லாம் வருதே அப்படின்னு நினைக்காம ஆதிசேஷனுக்கு பகவானுக்கு யாரால என்ன ஆபத்தோ அப்படின்னு அழல் உமிழும் பூங்கார் அரவணையான் பொன்மேனி. அப்படி தன்னுடைய நாக்கிலிருந்து அக்னியை உமிழ்ந்ததாம் ஆதிசேஷன். கடைசியில் பார்த்தா அது அந்த நித்தியசூரிகள் செய்கின்ற சாமகானமாக இருக்கின்றது. ஆக அந்த திருப்பார்கடலை கடைச்சு அவ்வளவு பெரிய துவனி, அதற்கு மேற்பட்டு நித்தியசூரிகள் செய்கின்ற அந்த ஆ ஊ என்ற சாமகானம், இப்படிப்பட்ட சப்தங்கள் அது போன்று இங்கே காசும் பிறப்பும் அவைகள் எழுப்புகின்ற ஒலி. வாசனரங்குழலாட்சியர் என்ன அவர்கள் கூந்தல் அவிழ்ந்து அதனால் ஏற்படுகின்ற துவனி. அடுத்து மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் என்ன அந்த தயிரரவம், மத்தாலே தயிர் கடைந்தார்களே அந்த பேரரவம். இதெல்லாம் காதல வேலையான விழவே இல்லை, அப்படியே விழுந்தாலும் தயிர் கடைந்தது பொழுது விடைந்தமைக்கான அடையாளம் அல்ல என்று மறுத்து பேசிவிட்டாள். எழுந்திருக்காமல் இருந்தாள். ஆண்டாள் ரொம்ப பாகவதர்களிடத்தில் பக்தி உடையவள். பே பண்ணேன்னு சொன்னாலும் இவளுடைய மேன்மை ரொம்ப பெருசா இருக்கு. நாயக பெண் பிள்ளாய் என்ன அவளை பெருமைப்படுத்தி எழுப்பினாள். இப்பொழுது நாயக பெண் பிள்ளாய்னா எங்களுக்கெல்லாம் அப்படி நடு நாயக்கியாக இருப்பவளே. ஒரு ஹாரம் இருக்குன்னா அதுல நடுவுல இந்த ரத்தினமானது பதிக்கப்பட்டிருக்குமே, அப்படிப்பட்ட ரத்தினத்தை போன்ற நடு நாயக்கமாக இருப்பவளே நாயக பெண் பிள்ளாய். எப்படியாவது இவளை எழுந்திருக்க வைக்க வேண்டும். பகவன் நாமங்களை சொன்னா உடனே எழுந்துருவான். அப்படின்றதுனால நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய் என்று அருளி செய்தார். நாராயணன் என்று அவனுடைய சொரூபமானது பேசப்பட்டது. மிகப்பெரியவன், நாரங்களை அயனமாக உடையவன், நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன். அதாவது நாரங்கள்னா சித்தாகிய வஸ்துக்கள், அறிவுள்ள அறிவற்ற வஸ்துக்கள் அனைத்திற்கும் எம்பெருமான் அப்படி இருப்பிடமாக இருக்கின்றான். அனைத்தும் எம்பெருமானுக்கு இருப்பிடமாக இருக்கின்றன. அவன் சரீரி, இவைகள் அனைத்தும் சரீரமாக இருக்கின்றன. ஆக நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் என்பதாலேயே நாராயணன். அனைத்து வஸ்துக்களின் உள்ளும் புறமும் நுழைந்து வியாபிப்பவனாக இருக்கின்ற அந்த மேன்மையை உடைய எம்பெருமானாகையாலே நாராயணன் என்று அவனுடைய ஸ்வரூபமானது பேசப்படுகின்றது. அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரகான் அவனுடைய மேன்மையானது. பரதேவதையாக முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற வைபவமானது பேசப்படுகின்றது. இன்னொன்று, மற்றவர்களது தோஷத்தை பாராமல் அவர்களோடே கலந்து பரிமாறுகின்ற விஷயங்கள், அவர்களுக்குள்ளே வியாபிக்கின்ற விஷயங்கள். நம்மளாம் எவ்வளவு தோஷமுடையவர்கள். நம்முடைய உடம்பெல்லாம் எடுத்துட்டோமானா பிராகிருதம், அதாவது தோஷமுடையது. என்னத்தினால தோஷம்னா கர்ம வினைகளாலே பாதிக்கப்படுபவர்கள் நாம். புண்ணிய பாப்பங்களாகிற கர்ம வினைகளுக்கு ஆட்பட்டு அதனாலே தோஷமுடைய இந்த உடம்பை கொண்டிருக்கின்றோம். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனியோ அப்ராகிருதமான உடலாக இருக்கின்றது. அதாவது தோஷமற்ற திருமேனியை உடையவனாக இருக்கின்றான் என்பவன். அவன் பிறக்கிறானே, அவனுக்கு கர்ம வினை இல்லையனா அவனுடைய அவதாரங்கள் எல்லாம் சங்கல்பத்தாலே ஏற்படுகின்றன. நம்முடைய பிறப்புகள் எல்லாம் கர்மாவாலே ஏற்படுகின்றன. கீதா சாஸ்திரத்திலேயே கண்ணபிரான் இதனை தெளிவாக அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றான். ஆக நம்முடைய தோஷத்தை பார்க்காமல் நம்முள்ளே வியாபிக்கின்ற எம்பெருமான் நாராயணன். அடுத்தது மூர்த்தி என்று அவனுடைய திருமேனி.
ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் பண்ணுறானே என்னத்தினால பண்ணால் தன்னுடைய குணங்கள் சௌசீல்யத்தை காண்பிக்க வேண்டும், சௌலபியத்தை காண்பிக்க வேண்டும், தன்னுடைய மேன்மையை முக்கியமாக கொள்ளாது, நம்முடைய குற்றத்தையும் முக்கியமாக கொள்ளாது, நம்முடைய கலந்து பரிமாறுகின்ற தன்மை அவதாரங்களால் என்ன, அர்ச்சையால் என்ன, இப்படிப்பட்ட தன்னுடைய மூர்த்தி என்னும் திருமேனியாலே. மூர்த்தி பெரிசு கீர்த்தி சிறுசுன்னு சொல்வாள். எம்பெருமானை பொறுத்த மட்டில் மூர்த்தியும் பெரிது கீர்த்தியும் பெரிது. உயர்வர உயர்நலம் உடையவன், மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஐஸ்வர்யத்தை உடையவன் என்ற கீர்த்தி, மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற திருக்கல்யாண குணங்களை உடையவன் என்ற கீர்த்தி. அவனுடைய திருமேனியும் மிகவும் பெரியதாக இருக்கின்றது, மிகப்பெரிய விக்கிரகத்தை உடையவனாக இருக்கின்றான் எம்பெருமான். குடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு அவனுடைய திருவடி தாமரைகளானவை அவனுடைய திரு அபிஷேகம் திருமுடிவரை பறந்து கிடக்கின்றதாம். குடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ என்ன ஆழ்வார் தான் அருளி செய்கின்றார். ஆக மூர்த்தி என்ன திருமேனி. கேசவன் என்று விரோதி நிரசனசீலனாக இருக்கின்ற எம்பெருமான். விரோதி நிரசனசீலன்னா தனக்குன்னு ஒரு எதிரி கிடையாது. தன் அடியார்களுக்கு எவர் எதிரியோ அவர்களை தன்னுடைய எதிரியாக கொண்டு அவர்களை அடித்து அடியார்கள் தன் பக்கலிலே பொருந்தி இருக்குமாறு. அந்த அடியார்களுக்கு விரோதியா வாழ வச்சாச்சுன்னா அடியார்களெல்லாம் ஆயிடுச்சிருவான். அடியார்கள் என்னன்னா இவனுக்கு எங்க வாழ்ச்சி, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டுன்னு தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார். அதனால்தான் சரி, எனக்கு ஏதோ மங்களாசாசனம் பண்ணீர், உமக்கு எதுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கிறீர், அடியோமோடும் அப்படின்னு தெரிவிக்கின்றீரனா, நாங்கள் இல்லைன்னா நீ எங்க. நன்னாக நான் உன்னை அன்னி இளையன் கண்டாய் நாரணனே நீ அன்று என்னை இலை அப்படின்னு, நான் இல்லாட்டா நீ இல்லை, நீ இல்லாட்டா நான் இல்லை. தான் பரஸ்பர ஒப்பந்தம். ஆக விரோதி நிரசனசீலனாக இருக்கின்றான் என்னால் தன்னுடைய அடியார்களுக்கு அவர்களுடைய விரோதியாலே மேன்மேலும் ஆபத்து ஏற்படக்கூடாது, அவர்களாலே அழிவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாலே அந்த அடியார்களுக்கு இருக்கின்ற விரோதிகள்லாம் அழிப்பவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட விஷயத்தை செய்து ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தாலே கேசி என்னும் அசுரன் கிருஷ்ணனை கொல்வதற்காக வந்தான். அவனை அழைத்து அடியார்களுக்கு இருக்கின்ற ஆபத்தை போக்கினவன். இல்லாட்டி அந்த கேசி என்ன பண்ணிருப்பான், அடியார்களை முதல்ல அழிச்சிருப்பான். அப்படி பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அந்த கேசியை தான் முடித்தான் எம்பெருமான். அடியார்களை வாழ வைத்தான், தன்னோடு அவர்கள் கூடி நிற்பதற்கு உறுதுணையாக இருந்தான், வழி செய்து அருளினானாக கேசி என்னும் அசுரனை கொண்டவன் என்பதாலே திருநாமமானது கேசவன் என்ன வழங்கப்படுகின்றது ஸ்ரீகிருஷ்ணனுக்கு. கேசவனை பாடவும், இப்போ நாராயணனை பாடவும்னு சொல்லலை, மூர்த்தியை பாடவும் சொல்ல, கேசவனை பாடவும்னா கிருஷ்ணனுக்கு வந்த ஆபத்தை சொல்லிட்டா உடனே 12 எழுந்து பாடாமல் பார்த்தா அவன் தான் முடிச்சிட்டானே, ஒன்றும் ஆபத்து இல்லை. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்படி பிராட்டியினுடைய கோஷ்டியைச் சேர்ந்தவளாயிருந்தும் நீ பேசாமல் இருப்பதே என்று ஆச்சரியப்பட்டு பேசி அவளை எழுப்புகின்றார்கள். தேசமுடையாய், தேசமுடையாய்னா நல்ல தேஜஸை உடையவள், திருமேனியிலே நல்ல ஒளியை உடையவள் என்பதாலேயே தேசமுடையாய் என்று மேலும் சிறப்பிக்கின்றார்கள். முதல்ல பெண்ணே மதிகேடின்னு சொல்லிட்டான், ஆனால் நடுவில் நாயக பெண் பிள்ளாய் என்று விசேஷித்தார்கள். கடைசியில தேசமுடையாய் என்று மிக்க தேஜஸ் உடையவளே, நல்ல ஒளி வீசுகின்ற திருமுகத்தை உடையவளே தேசமுடையாய் என்று சொல்லி கிருஷ்ணன் கேசியை கொண்டதை அனுசந்தித்ததனால் இவளுக்கு திருமேனியில் ஏற்பட்ட புகர் ஒளி ஆகையாலே தேசமுடையாய் என்று தெரிவிக்கின்றார்கள். இப்படி கேசவனை பாடவும் சொன்னோன்னே அவருடைய முகத்தில் அப்படி பேரானந்தம் ஏற்பட்டதான், அதனால ஏற்பட்ட தேஜஸ் புகர் ஒளி என்று தெரிவிக்கின்றார்கள். அதுக்கும் முன்னாடி தேசமுடையாய் நிவாசனத்துக்கு என்ன வியாக்கியானம் காண்பித்து அருளுகின்றாள். அந்த கிருஷ்ணானுபவத்தில் அப்படியே மயங்கி கிடக்கிறா இல்லையா, அப்படி மயங்கி இருக்கிறதுனால அந்த வாசம் அந்த கதவை தாண்டி வெளியே வந்து வீசுகின்றதாம். கதவை தான் சாத்தியிருக்காளே எப்படின்னா, ஆழ்வார் எங்கேயோ இருந்தார், மதுரகவி ஆழ்வார் எங்கேயோ இருந்தார், அந்த ஒளி தொலைதூரம் கடந்து மதுரகவி ஆழ்வாரை அடைந்தது. இந்த நம்ம ஆழ்வாரிடத்திலிருந்து தேஜஸ் வந்து தொலைதூரம் கடந்து மதுரகவி ஆழ்வாரை வந்து அடைய, மதுரகவி ஆழ்வார் தானும் இந்த ஒளி எங்கிருந்து வருகின்றது என்று அதனை தேடி புறப்பட்டு சென்று கடைசியிலே அது நம்மாழ்வார் இருக்கின்ற இடத்திலிருந்து வந்தது என்பதை, அவர் இருக்கின்ற அந்த புளிய மரம் திருப்புளியாழ்வான் அந்த இடத்தை அடைந்தவுடன் நம்மாழ்வார் அங்கே இருப்பதை கண்டார்.
ஆக அந்த ஒளியானது பகவானை அனுபவித்து 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 அதனாலே ஏற்பட்ட ஆனந்தத்தாலே ஏற்பட்ட புகராக தேஜஸாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தேஜஸை உடையவளாக இருக்கின்றாள் என்பதாலேயே தேசமுடையாய் அல்ல தேஜஸை உடையவளே, எழுந்திருக்க வேண்டும், வந்து கதவை திறக்க வேண்டும். உன்னுடைய அந்த தேஜஸை நாங்களும் பார்த்து மகிழ வேண்டும். காட்டிலே இருக்கின்ற நிலவைப் போலே இல்லாமல் உன்னுடைய திருமுகத்து அப்படிப்பட்ட உயர்ந்த ஒளியை எங்களுக்கு காட்டி அருள வேணும், அதற்காவது எழுந்து வர வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். அப்படி பிரார்த்திக்க அவளும் எழுந்து வந்தாள் என்ன பாசுரத்தின் அனுபவமாக இருக்கின்றது. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாயின்னு பாசுர சொல்லிருக்கு. இடத்துல தேசமுடையாய் திரவேல் என்று அனுசந்தித்து விட்டால் பாசுரத்திற்கே அனர்த்தம் ஏற்பட்டுவிடும். ஏன்னா திறவேல்னா கதவை திறக்காதன்னு அர்த்தம். அவர்கள் கதவை திறந்து எங்களோட எழுந்து வாந்தானே சொல்றான். அப்போ பாசுரத்தை எப்படி அனுசந்திக்க வேண்டும் என்னால் தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 17ஆம் பாட்டில் உந்து முதகளிற்றன்ல அம்பரமே தண்ணீரில் உம்பியும் நீயும் உறங்கேல்னு இருக்கு. அந்த இடத்துல உம்பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாய்னு அன்வைக்கலாமா? அந்த இடத்துல அப்படி பிரிக்கக்கூடாது. உம்பியும் நீயும் உறங்கேல், உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும். அதனால பாசுரங்களை அன்வைக்கிச்சு ரொம்ப ஜாகிரதையாக அனுபவிக்கணும். தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய்னா நீ கதவை திறக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாளனா கதவை திற, தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய் என்று அன்வைக்க வேண்டும். அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமிடற்றோசைன்னு பார்க்கின்றோமே, அற்புதமான ஐதிக நிர்வாகங்கள் காட்டப்படுகின்றன. கீசி கீசி என்று எங்குமான சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்ன? இப்படி கீழ்பாட்டில் என்ன சொன்னான்? வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் என்ன ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யும் துவனி. இங்க கேசு கேசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்ன? ஆனைச்சாத்தன் என்னும் பட்சிகள் அவை எழுப்புகின்ற அந்த கீச்சொலி இதெல்லாம் பேரரவமாக மிகப்பெரிய துவனியாக இருக்கின்றது. என்னால் அந்த துவனியே இவர்களுக்கு உத்தேசியமாக இருக்கின்றது. எம்பெருமானை அடைவித்து தருகின்ற புருஷார்த்தமாக திகழ்கின்றது. காணலுருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓணவிழவில் ஒலி அதிர மழை பேரருவி மணிவரன்னி வந்தெழிய. இப்படிப்பட்ட குளிரருவி வேங்கடம் என்ற வேங்கடத்திலே இருக்கின்ற அருவியிலிருந்து அப்படி கீழே வருகின்ற நீர்கள் எழுப்புகின்ற ஒலி கூட அந்த எம்பெருமானை அடைவித்து தருகின்ற புருஷார்த்தமாக அதுவே உத்தேசியமாக இருக்கின்ற வைபவங்கள். இந்த துவனிதான் நமக்கு உத்தேசியமாக இருக்கின்றது என்ன? பேச்சரவம் பேரரவம் என்று கீழ்ப்பாட்டிலும் தெரிவித்தார்கள், இந்த பாட்டிலும் தெரிவித்தார்கள். மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்தரன் ஆகுல நீரவர என் வள்ளுவர் பெருமான் திருக்குறளிலே காட்டியிருக்கின்றார். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல், ஒருவன் தன் மனத்திலே குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும். அனைத்திறன் ஆகுல நீர பிற என்ன? அப்படி அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. மனத்துல தூய்மை இல்லைன்னா அகங்கார மமகாரங்கள் இருக்குன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அழுக்குகள் இருக்குன்னு அர்த்தம். இப்படி அழுக்குகள் இருந்தாச்சுன்னா அகங்கார மமகாரங்கள் தலைக்கெடுத்து விட்டால் இப்படி நம்ம ஆரவாரம் பண்ணிட்டு இருப்போம். நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் பண்ணுகின்ற காரியம்தான் உசத்தி என்ற அகங்கார மமகாரங்கள்லாம் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் அற்று போய் மனசில் இப்படி தூய்மையானது நிறைந்திருந்தது என்றால் நிறைகுடம் தழும்பாதுன்னு பார்க்கிறோமே, அமைதியாக இருக்கும். தேசமுடையாய் திற என்று தெரிவிக்கின்றார்களே, தேஜஸ் உடையவளே என்று ஒருத்தியை எழுப்புகின்றார்கள் என்று. ஒருவரிடத்திலே மன தூய்மை இருக்குமெனில் முகத்தில் ஒளியானது அப்படி புகரானது மின்னும் என்றோ. ஆகவே தேசமுடையாய் என்ன ஒரு தேசமாலையை கட்டுகின்றாள் ஆண்டாள் இன்றைய பாசுரத்தில். உணப்பெத்த விஷயங்களை பிழையற்பினடையனை சமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். திருமைய மலை ஆளராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.